மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் 163. நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைவதும் இல்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதும் இல்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போவதில்லை. கர்த்தராகிய இயேசுனுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். 2 கொரிந்தியர் 4:8-10 வரை. ஆகவே வாழ்வின் கஷ்டங்கள் மற்ற ஜனங்களை ஒடுக்குவது போன்று நம்மையும் ஒடுக்குவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. மற்ற இடத்தில் இல்லாத ஒன்றை நாம் பெற்றிருக்கிறோம். அது என்னவெனில், நாம் உண்மை உள்ளவர்களாயிருந்தால் நம்முடைய வாழ்வில் வரும் சகலமும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாய் இருக்கும் என்ற கர்த்தரின் வாக்கு தத்தமே ஆகும். நம்முடைய பிதாவின் வார்த்தைகளான இந்த வாக்கு தத்தத்தை நாம் உண்மையில் நம்பினால் துன்பத்திலும் மகிழ்ச்சி கொள்ள நமக்கு உதவும். கர்த்தருடைய வேலையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு சில சிக்கல்கள் வருவதுண்டு. ஆனால் கர்த்தருடைய ஜனங்களுக்கு உண்டாகும் கவலைகளோ அல்லது தயங்கங்களோ மனமுறிவடைகிற நிலைக்கு கொண்டு செல்லக்கூடாது. உலகத்தார் பல்வேறு கஷ்டமான சூழ்நிலைகளில் இருப்பது நிமித்தம் மிகவும் மனம் தளர்ந்து போய்விடுகின்றனர். தற்கொலைகள் குறித்து நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோம். தங்கள் ஜீவியத்தை தங்கள் இஷ்டப்படி நடத்துகிறவர்களுக்கு அனைத்தும் மிக இருளான தெரிகின்றது. கர்த்தருடைய ஜனங்களுக்கும் சூழ்நிலைகள் மிக இருளாக தெரியும் என்பது உண்மையாகவே இருந்தாலும் அவர்களுக்கு என்ன சம்பவித்தாலும் அவர்கள் மனமுறிவடைவதில்லை. காரணம், கர்த்தரோ நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை என்று கூறியுள்ளார். இந்த கிருபை நிறைந்த வாக்கு தத்துவம் நமக்கு உறுதியும் நிலையுமான நம்பிக்கையை அளிக்கும். நம்முடைய நம்பிக்கையின் நங்கூரம் இதை பிடித்திருக்கும் வேண்டும் என்பதே. ஆமென்.